அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 3/12/2024 கார்த்திகை மாதத்து செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நினைத்து கைப்பிடி துவரம் பருப்பை இப்படி செய்தால் உங்களுக்கு பண வசியம் உண்டாகும். அடிமுடி காணாத தீபச் சுடரொளியாக சிவபெருமான் காட்சியளித்த மாதமாக கார்த்திகை மாதம் திகழ்கிறது என்பதால் தான் இந்த கார்த்திகை மாதத்திற்கு தீப மாதம்னு சொல்றாங்க. கார்த்திகை மாதத்துல எந்த வீடுகள்ல நிலைவாசல்ல இருபுறமும் தீபம் ஏத்துறாங்களோ, மாலை பொழுதுல இருபுறமும் தீபம் ஏத்துறாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாரும் அண்ணாமலையாரும் முருகப்பெருமானும் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் நிலைவாசல்ல தீபம் ஏற்றும் போது குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளும் நிச்சயமா கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம் 30 நாளுமே தவறாம நிலைவாசல்ல தீபம் ஏத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையுமே இதை சொல்லிட்டு இருக்கேன். உங்களால எந்த வழிபாடுமே செய்ய முடியலனாலும் நிலைவாசல் தீபத்தை தவறாம ஏத்துங்க. அப்பதான் அந்த வீடு சுபிக்ஷமான வீடாக மாறும். வீட்டுல கெட்ட ஆற்றல்கள் இருந்தாலும் நிச்சயமா நீங்கும். அந்த மாதிரி பண வசியம் உண்டாகும், விரைய செலவு குறையும். அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குதுன்னா இப்படி நிலைவாசல் தீபம் ஏத்துறதுனால பாத்தீங்கன்னா அதை மாதிரி மருத்துவ செலவுகளும் வராம இருக்குங்க. இந்த நாள்ல முருகப்பெருமானை நினைச்சு முருகப்பெருமானையும் அங்காரகனையும் சிவனையும் நினைச்சு கைப்பிடி துவரம் பருப்பு முதல்ல கையில் எடுங்க. ஒரு வெத்தலை எடுங்க, ஒரு தட்டு எடுங்க. ஒரு தட்டு எடுத்து அது மேல வெத்தலையை வச்சு கைப்பிடி துவரம் பருப்பு அந்த வெத்தலை மேல வைங்க. அதன் மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. இந்த தீபத்தை இரவு 8 to 9 ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் செவ்வாய் கோரை நேரத்துல, இரவு வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்துல ஏத்துறது ரொம்ப விசேஷம். முடிந்தால் அந்த நேரத்துல ஏத்துங்க. இல்லை அப்படின்னா மாலை 5:40க்கு மேல நீங்க எப்பனாலும் ஏத்திக்கலாம், தவறு கிடையாது. குறைந்தது 48 நிமிடங்கள் இந்த தீபமானது எங்க எரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல வைக்கணும். எப்பவுமே முருகனை நினைச்சு நம்ம பூஜையில தான் தீபம் ஏற்றுவோம். இன்றைய நாள்ல தட்டுல வெற்றிலையை வைத்து துவரம்பருப்பை வைத்து அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முருகனை நினைத்து ஓம் குமாராய நமக எனும் மந்திரத்தை சொல்லி தீபத்தை ஏற்றி நிலைவாசல்ல வச்சிங்க அப்படின்னா முருகனின் பரிபூர்ணமான அருளால உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமா தீருங்க. குறைந்தது 48 நிமிஷம் தீபம் எரியணும். அதன் பிறகு துவரம் பருப்பு எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. வெத்தலை எடுத்து கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சிருங்க. வெத்தலையை நீங்கள் மறுநாள் அந்த வெத்தலையை காய வச்சு தூள் பண்ணி சாம்பிராணி போட்டுக்கலாம். இல்லை யாருக்காவது கொடுப்பீங்கன்னா கொடுத்துக்கலாம். இல்லை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த துவரம் பருப்பு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு உணவாக போட்டுறணுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், பரிகாரம் செய்யக்கூடிய பொருட்களை பறவைகளுக்கும் மீன்களுக்கும் பசுக்களுக்கும் உணவாக கொடுக்கும்போது கூடுதல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் கண்திஷ்டி பரிகாரங்களுக்கு செய்கிறத அதை மாதிரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்குரிய பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதை செய்கிறதுனால நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நிச்சயமாக சரியாகுங்க. வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல தேவை பொருட்கள். இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை தான். நமக்கு அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, நெய் இல்லை, திரி இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள் கைகளுக்கு கண்டிப்பாக சேரும். நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலனும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. கண் திருஷ்டி தாயத்து. இந்த கண் திருஷ்டி தாயத்தை எதுக்காக பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா தீய செய்வினை பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கும். இப்போ நம்ம வெளியில போறோம், அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான், அவன் வண்டி வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான். இந்த கண் திருஷ்டிலாம் நாள்பட என்ன ஆகும்னா நமக்கு தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். கண் திருஷ்டி, இந்த தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய கண் திருஷ்டி நம்ம மேல விழாம இருக்கிறதுக்கு இந்த தாயத்தை பயன்படுத்தலாம். இது எப்படி என்ன அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.